ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் அறுவடை வீடியோ பார்த்து ரொம்ப 2-3 நாள் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அறுவடையை முதல்ல பூக்கள்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். அதுவும் இந்த சாமந்தி பூக்கள்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக பூத்துட்ருக்கு. இது நம்ம இந்த சீசனில் நம்ம தோட்டத்தில் இது வந்து போன சீசனில் வாங்கின செடியிலேருந்து சின்னதாக கட்டிங்ஸில் வளர்த்த செடி. இதில் இப்போ நல்லா மலர்ந்துருக்கக்கூடிய பூக்களை மட்டும் கட் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக அரளிப்பூ பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ரோஜா அறுவடை. நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக பூத்துட்ருக்கு இந்த செடி. இப்போவும் நிறைய பூக்கள் இருக்குது. அடுத்ததாக அப்படியே நம்ம கொய்யாப்பழ அறுவடையும் முடிச்சுருவோம். ஏன்னா நான் வழக்கமாக அறுவடை வந்து காலையில் தான் செய்வேன். இன்றைக்கி வந்து சாயந்தரம் செய்கிறேன். இப்போ வந்து இருட்ட போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதனால் குயிக்காக நம்ம அறுவடை பண்ணணும். இப்போ பூவை பறிச்சுட்டு உடனே அந்த கொய்யாக்காயும் பறிச்சுட்டு போடுவேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக படுத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூக்கள் அறுவடை முடிஞ்சது. இப்போ கொய்யாப்பழம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கத்திரிக்காயும் பறிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம தோட்டம் கொஞ்சம் பெருசுங்கிறதால ஃபுல்லாக நடந்து பறிக்கணும். அதனால் ஒரே ஆர்டர் அப்படியே முடிச்சுட்டே போயிடலாம் அறுவடையை. அடுத்ததாக க்ரோ பேக் கார்டனில் கொஞ்சம் அறுவடையை முடிச்சுட்டு போயிடுவோம். இங்கே வந்து தக்காளி, கொஞ்சம் கத்திரி எல்லாம் இருக்குது. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அழகாக. இதெல்லாம் தான் இப்போ பறிக்க போகிறேன். பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய்களை தான் நான் க்ரோ பேக் கார்டனில் பறித்தேன். இப்போ அடுத்ததாக மற்ற காய்கறிகள், தக்காளி, மிளகா, அதெல்லாம் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் போய் பறிச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே தெரியும், இங்கே ஒரு வாழை மரம் சாஞ்சி கிடைக்குது. இதில் வந்து ஒரு சின்ன கொலை இருக்குது. அது வந்து ஒவ்வொன்றா பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பார்க்க சின்னதாக தெரிஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கற்பூர வாழை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி அறுவடை. இது வந்து போன சீசனில் இங்கே ஒரு செடி இருந்தது. அதில் இருந்த விதைகள் விழுந்து இப்போ தானாக முளைச்ச செடி தான் இது. நாட்டு தக்காளி ரொம்ப அழகாக காய்ச்சிட்ருக்கு. இந்த தடவை நாட்டு தக்காளி விதை வந்து என்கிட்ட இல்லை. இது தானாக முளைச்ச செடியில் இருந்து தான் நிறைய கிளைகளை கட் பண்ணி அதிலிருந்து பதியம் பண்ணி நிறைய செடி வந்திருக்கு. இது ஒன்று வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இதுலேருந்து செடி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வேறு இடத்துல நடவு பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு செடியில் இருக்குது, அதை போய் பறிச்சிருவோம். இதுதான் செடி. இந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த செடியிலேருந்து ஒரு சின்ன கிளையை கிள்ளி வச்சதுலேருந்து வந்த செடி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக கொஞ்சம் வேலைக்கீரை பறிச்சிக்கலாம். பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததான் நம்ம சுரக்காயும் அவரைக்காயும் பறிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சுரக்காய் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காயெல்லாம் பறிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து அவரைக்காய் பறிக்க போகிறேன். பாருங்கள், இன்றைக்கும் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் பறித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காயும் பறித்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடிக்கலை, பாதி தான் பறிச்சிருக்கேன். ஏன்னா பொழுது போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம நாளைக்கு காலையில் பறிச்சிக்கலாம். நான் மீதியை விட்டுட்டேன். இப்போதைக்கு இவ்வளோ பறிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ராம்சீத்தாவும் நிறைய இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஸ்டூல் போட்டு தான் பறிக்க முடியும். அதனால் இதெல்லாம் நான் நாளைக்கு காலையில் பறிச்சிக்க போகிறேன். இதோட அறுவடையை முடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரிச்சி பூவும் நிறைய இருக்குது. இது எல்லாமே நாளைக்கு தான் பறிக்க போகிறேன். ஏன்னா இப்போவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடை ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சது. பாருங்கள், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகான அறுவடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடையில் நம்ம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். கொஞ்சம் நாட்டு தக்காளியும் சாதாரண பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க, அந்த தக்காளியும், 2 ரக தக்காளி. இங்கே வந்து 3 ரக கத்திரிக்காய் இருக்குது. வரி கத்திரியிலே 2 ரகம். இது வந்து பிளாக் பியூட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கத்திரி.
அடுத்ததாக பச்சை மிளகாய், கொய்யா, சுரைக்காய், பூக்களில் சாமந்தி, ரோஜா, அரளிப்பூன்னு நிறைய பூக்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு வாழைக்கொலை, அப்புறம் கொஞ்சம் அவரைக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.